கதறுகிற ஆட்சி இல்லடா அண்ணாமலை. இந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு அதுக்கு பேரு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க குரலி ஆட்டன்னு. அதுலயும் பாரு அந்த அந்த அடிச்ச உடனே அந்த ரத்தம் வரும்ல, அந்த சாட்டை இல்ல, பருத்தி சாட்டை. அதுலயும் உடம்புல படுறது இல்ல, அப்படி சுத்தி மேல சுத்தி விட்டுட்டு அந்த கயிறு கழுத்துல மட்டும் வந்து சுத்திக்குது. உடனே ஒரு 2 பேர் ஓடி போய் ஐயோ அடித்துக் கொள்ளாதீர்கள், ஐயோ அடித்துக் கொள்ளாதீர்கள். நான் என்ன சொல்றேன், நீ அடிக்கணும்னு நினைக்கிறியா? நாசரன் குடு இல்லையா, பேபி சேகர்ட்ட குடு. ஆமா, எங்க அண்ணிகிட்ட எப்படி வாங்குறாரு சும்மா இப்படின்ட்டு ஒன்னே 2 பேரும் ஐயோ அடித்துக் கொள்ளாதீர்கள். எதுக்கு நீ இப்ப சாட்டையில அடிச்சுக்கிற? நான் கேட்கிறேன், ஏடிஎம் கேட்கறாங்களா கேட்கிறேன், பிஜேபி கேட்கிறேன், அப்புறம் இது RSS தலைமை கழக பேச்சாளர் சீமான கேட்கிறேன். எதுக்காக நீங்க எல்லாம் இப்போ சாட்டையில அடிச்சுக்கிறது, போராட்டம் நடத்துறது? அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்து அடுத்த நிமிஷம் கைது செய்யப்படுறான். அந்த ஆளு கைது செய்யப்பட்டு ஜெயில போட்டாச்சு. சட்டம் தன்னுடைய கடமையை செய்து விட்டது. அவனுக்கு நீதிமன்றம் விசாரணைகள், அடுத்தடுத்து நீதிமன்றம் என்ன நடவடிக்கை அங்க சட்டப்படி அது நடக்க போகுது. ஒருத்தன் தப்பு செய்தா கைது பண்ணியாச்சு, உள்ள போட்டாச்சு. நாகாலாந்துல மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு அண்ணாமலை சொல்லுவியா? நீ சொல்லு. சாட்டையில ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிறிய, மணிப்பூரில் இவ்வளவு சங்கடங்கள் நடக்குதுன்னு அடிச்சுக்கிறியா? எதுக்கு இந்த பிரச்சனைய? தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறந்த ஆட்சியை நடத்துகிற தலைவர் ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகளை திசை திருப்புவதற்காக இவ்வளவு பேர் நீங்க கூத்து கட்டுறீங்க, இவ்வளவு பேர் கூத்து கட்டு. அதுல நம்ம இவரு ஒரு பக்கம் சாட்டையில இவர் அண்ணாமலை வந்து இவ்வளவு சொத்து சம்பாதிச்சிருக்காருன்னு செய்தியில யூடியூப்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது. அண்ணாமலையை பத்தி அதை பேசிட கூடாதுன்னு அண்ணாமலை இதை பேசணும்னு திசை திருப்புறாரு. அந்த பக்கம் இன்னைக்கு காலையில RSS தலைமை கழக பேச்சாளர் சீமான் சொல்றாரு, திராவிட திருடர்கள். ஆமா, நாங்க திருடர்கள் தான், தமிழர்களின் இதயத்தை திருடக்கூடிய திருடர்கள் நாங்கள், திருடர்கள் தான், திராவிட மக்களுடைய இதயங்களை திருடக்கூடியவர்கள் நாங்கள், திருடர்கள் தான். எங்கள் மானத்தை, எங்களுடைய சுயமரியாதையை எவன் ஒருவன் தகர்க்க வருகிறானோ அந்த மானத்தை, சுயமரியாதையை நாங்கள் திருடுகிற திருடர்கள். உண்ட மாதிரியா நீ என்ன பேசுற? மேடையில பேசும்போது பிள்ளைகளே தம்பிகளே ஏன் அப்படி முக்குற? பாத்ரூம் வந்தா போயிட்டு வந்து பொறுமையா பேச. நான் பேசல, எங்க அண்ணி பேசல, எங்க அண்ணி இன்னொரு அண்ணி பேசல, எங்க புள்ள ஜோதி, எங்க சகோதரி ஜோதி பேசல, எவ்வளவு பொறுமையா பேசுனுச்சு. எங்க அக்கா எல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கீங்க, பொறுமையா இருக்கீங்கல்ல. எவ்வளவுதான் கோபம் வந்து வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டாலும் இது வரைக்கும் கரண்டியால கூட நம்ம அடிச்சது இல்லையே. எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம். ஏன் எவ்வளவு முக்குற? நீ என்ன சொல்ற? நீ தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவோம். நான் கேட்கிற 2 கேள்வி. தமிழ் தேசியம்னா தமிழ் சொல்லுல சொல்லு, தமிழ்நாடு கேட்கிறோம். சரி, நீ கேட்கிற தமிழ்நாடு இந்தியாவின் இறையாண்மைக்கு உட்பட்டதா, இந்தியாவின் இறையாண்மைக்கு அப்பாற்பட்டதா? நீ கேட்கிற தமிழ் தேசியம் ஆயுதம் தாங்கிய தமிழ் தேசியமா, சர்வாதிகார தமிழ் தேசியமா, ஜனநாயக தமிழ் தேசியமா? சொல்லு. எதுனா ஒண்ணு கேட்டா போத என்னத்துக்கு இது? எதுக்கு சிரிக்கிற? நீ யார்? நீ என்ன பாரதி ராஜா மாதிரி 50 படம் டைரக்ட் பண்ணவரா? பாக்யராஜ் மாதிரி 50 படம் டைரக்ட் பண்ணவரா? நீ என்ன பெரிய, எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய நடிகன், MR ராதா மாதிரி பெரிய நடிகனா? நீ அன்புமணி ராமதாஸ் எங்க இருந்தீங்க? சீமான் எங்க இருந்தீங்க? ஆடு அண்ணாமலை எங்க இருந்தீங்க? எல்லாம் எங்க பாருந்தீங்க? என் தலைவனோட தியாகத்தை, என் தலைவனோட உழைப்பை, என் தலைவனுடைய சாதனையை இந்த மண்ணில இந்தியாவில் இருக்கிறவங்க காப்பி அடிச்சிருக்கான் தெரியுமா? ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி, ஒவ்வொரு பெண்ணுடைய கண்ணீரை துடைக்கிற ஆட்சி, ஒவ்வொரு பெண்ணையும் உயர்த்துகிற ஆட்சி, ஒவ்வொரு பெண்ணையும் உள்ளாட்சி துறையில 50% இடஒதுக்கீடு தந்து உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஆட்சி. உள்ளாட்சி தேர்தல் வரதுக்கு நாங்க இப்ப என்ன நிலைமைன்னா, எங்க நாசரன் கூட்டிட்டு போய் தலைவர்கிட்ட மனு கொடுக்க போறோம். தயவு செஞ்சு வர்ற காலத்துல ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு. ஏன்னா இப்ப எல்லா பெண்களே வந்துட்டாங்க. 50% இடஒதுக்கீடு. நான் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன், அடுத்த அமைச்சர் பேசணும், இதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். 50% எப்படின்னா, இந்த உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னால என் மச்சான் எப்படி இருந்தான் தெரியுமா? பாத்ரூமுக்கு குளிக்க போவான், அந்த பாத்ரூம்ல நின்னுட்டு கத்துவான், ஏ நிர்மலா சனியும் பிடிச்சவள சோப்பு இல்லடிங்கிற. ஐயோ எங்க அக்கா நான் கவனிக்கலைங்க அப்படின்ட்டு குடுக்கணும், ஓடி போய் சோப்பு கொடுக்கும். போய் குளிச்சு முடிச்ச உடனே ஏய் ஏய் துண்டி அங்கடி ஒன்னு
இது போய் ஒரு துண்டு அந்த கதவு மேல போட்டு வரும். உடனே அவர் குளிச்சுட்டு அப்படியே வந்தா அப்படியே திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பக்கத்துல உட்காந்து அப்படியே கையெழுத்து போடுற வேலைக்கு போறாரு பாரு. அப்படி வர்றதுக்குள்ளார அப்படியே நல்லா கொதிக்கிற மாதிரி சூடா இட்லி. மாமனுக்கு அல்சர் இருக்கனால பச்சை மிளகாய் போடாம வரமிளகா போட்டு ஒரு 2 தொலை இது பொட்டுக்கல்ல தேங்காய் போட்டு அரைச்சி அது டேஸ்டா இருக்கணும்னு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கடுகுலாம் போட்டு தாளிச்சு அதுல ஊற்றி அப்படி ஒரு சுத்தி கரெக்டாக இருக்குதான்னு உரட்டாங்கையில் போட்டு ஒரு நக்கி உரப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னொடனே என் மச்சானுக்கு சட்னி எடுத்து வைக்கும். அந்த இட்லியை புட்டு சட்னியை தொடும்போது சொல்லுவார் பாரு, அவதான் இட்லி சுட்டுருக்கா பாரு, உங்க அம்மா மூஞ்சி மாதிரியே இருக்கு. எது இப்போ எங்க அக்கா கவுன்சிலர் ஆயிடுச்சு, என் மச்சான் 2 வீலர் டிரைவர் ஆயிட்டான். இது கவுன்சிலர் நிலைமை. இந்த நகரமன்ற தலைவரானாங்க பாரு, சோறாக்கி வச்சு குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சு என் தங்கச்சி எல்லாம் கிளம்புறதுக்குள்ளார போன் வருதா, ஏமா போன் வருது, ஏங்க இப்ப என்னங்க அவசரம்? இல்லம்மா கமிஷனர் பேசுறாருமா, ஸ்பீக்கர் போடுங்க சார், சொல்லுங்க சார், அங்க இங்க என்னங்க அவசரம், இங்க அங்க சொல்லுங்க சார். உடனே இப்படியே போன், அடுத்த போன் வருது, இருங்க 13வது கவுன்சிலர் பேசுறாங்க, சொல்லுங்க மேடம், அந்த சாக்கடை தானே, அது பண்ணிடலாம். என்னன்னா இப்ப போனை இப்படியே வச்சுட்டீங்கிறான். யாரு? நகரமன்ற தலைவர். மேயர் ஆயிடுச்சு பாரு என் தங்கச்சி, எங்க பொண்ணுங்கெல்லாம் மேயர் ஆயிடுச்சு இல்ல. இப்ப மேயர் ஆன உடனே டவாலிக்கு பக்கத்திலேயே நின்னுகிறான் என் மச்சான். வணக்கத்துக்குரிய மேயர் வருகிறார். இவனும் வருகிறார். இப்ப நாங்க இந்த 50% நீங்க கொடுத்துட்டு என் தங்கச்சிங்கெல்லாம் உயர்ந்ததை பார்க்கும்போது இதைத்தான் பெரியார் பார்க்காமல் போய்விட்டார் என்று தலைவர் கலைஞரும் எங்கள் அண்ணன் தலைவர் ஸ்டாலினும் வருந்துகிறார்கள். இங்கே என் மகள் வயதில் இருக்கிற பெண் காவலர்கள் இருக்கிறார்கள். பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு தந்தோம். 1938 போட்ட தீர்மானத்தை பெரியார் செங்கல்பட்டிலே போட்டார். 1938 போட்ட தீர்மானத்தை 1989 ஆண்டு இந்தியாவிலேயே முதலாக எனக்கு 4 ஏக்கர் நிலம் இருக்குன்னா என் தங்கச்சிக்கு 2 ஏக்கர் நிலம் சட்டப்படி கொடுத்து ஆக வேண்டும் என்று உத்தரவு போட்டவர் தலைவர் கலைஞர். இதுதான் எல்லோருக்கும் தெரிந்தது. இன்னொரு தீர்மானம் பெரியார் போட்டார், ஆணும் பொண்ணும் சமந்தானுங்க. ஆம்பளைங்க போலீஸ்காரங்களா வர்ற மாதிரி பொண்ணுங்களும் போலீஸ்காரங்களா வரணுமுங்க அப்படின்னு பெரியார் பேசினார். அந்த தீர்மானம் தான் தலைவர் கலைஞர் 1970 ஆண்டுகளில் வருகிற நேரத்தில் முதலாக நம்ம வீட்டு பெண்களுக்கு பேண்ட் சட்டை போட்டு தேசிய சின்னத்தை தொப்பில வச்சு நம்ம பெண்களை போலீஸ்காரங்களா நடக்க வைத்து அழகு பார்த்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற தலைவன். அந்த காலத்தில் இப்போது முதலமைச்சராக வந்த தலைவர் ஸ்டாலின் சொன்னார், இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிற்கு ஜனாதிபதி வரலாம், பிரதமர் வரலாம், முதலமைச்சர் வரலாம், கவர்னர் வரலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதமானால் ஏற்படுகிற மாதவிலக்கு பிரச்சனையில் துடிதுடித்து நிற்கிற அந்த தாய்க்கு நிகரான தலைவன் சிந்தித்து அந்த நேரத்தில் இவர்களுக்கு டியூட்டி போட்டுறாங்க. பாத்ரூம் வசதி இல்லாம, ஒதுக்குப்புற வசதி இல்லாம அந்த பொண்ணுங்க நர்ரோட்ல நிக்கிறத பார்த்து அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் என் தலைவன், புள்ளைய பெற்றவன் என் தலைவன், தாயின் உணர்வை புரிந்தவன், ஆணாக பிறந்த அன்னையாக ஆட்சி நடத்துகிற என் தலைவர் ஸ்டாலின் சொன்னார், இனிமேல் நர்ரோட்ல பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்த கூடாது என்று உத்தரவு போட்ட அன்னைக்கு நிகரான ஆட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. இவனுங்க உக்காந்துக்கிட்டு போற போக்கில் சொல்றானுங்க. ஆனா அண்ணாமலை நீ அடிக்கடி பேசு, அப்பதான் நாங்க நல்லா இருப்போம். நான் R.N. ரவின்னு ஒருத்தர் கவர்னர், எங்க அக்கா நேத்து கனிமொழி சொன்னிச்சு, எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெருத்த பலம் உண்டு, எங்கள் எதிரிகளை புறமுதுகு காட்டி ஓட வைப்பதில் நாங்கள் கைதேர்ந்தவர்கள் சொன்னிச்சு. போன தடவை வந்தாரு கவர்னர், எங்க அண்ணன் நாசரன் உட்கார்ந்து இருந்தாரு. நாங்க கவர்னரோட சட்டப்படி கவர்னரோட விதி என்னன்னு கேட்டா, ஒரு மாநில சர்க்கார் தன் கொள்கையை எழுதி கொடுக்கும், அதை படிச்சுட்டு வணக்கம்னு போகணும். இவர் வந்தாரு, காமராஜர் பேர் சொல்ல, பெரியார் பேர் சொல்ல, அம்பேத்கர் பேர் சொல்லல, இதெல்லாம் சொல்லல. ஏன் சொல்லலன்னா அவர் RSSல இருந்தவர், அதனால அவர் சொல்லல. எந்திரிச்சாரு. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றில் இல்ல, இந்தியாவின் சட்டமன்ற வரலாற்றில் புளிய எவனும் சீண்டி பார்க்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கவர்னர் பண்ற வரைக்கும் பேசாம உட்கார்ந்து இருந்தாரு தலைவர் ஸ்டாலின். சட்டமன்றத்தின் மரபுப்படி நான் ஒரு கருத்தை சொல்றேன்னா அமைச்சர் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வரணும்னு நினைச்சா அவை முன்னவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி இது ஒரு பேசின தப்புன்னா சபாநாயகர் சொல்லுவாரு,
இவரை வெளியேற்றுங்க அல்லது இவரோட பேச்ச அவை குறிப்புல இருந்து எடுக்கிறேன்னு. நான் பேசுறது தப்புன்னா அவை குறிப்புல இருந்து எடுங்கன்னு சொல்றது யாரு? சபாநாயகர் சொல்லுவார். ஆனால் இந்தியாவோட வரலாற்றுல கவர்னர் பேசியதை அவை குறிப்பில இருந்து நீக்குங்கள் என்று தீர்மானம் கொண்டு வந்த தலைவன் இந்தியாவின் ஒரே ஆண்மை உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இவர் கேட்கிறாரு கவர்னர், கியா ஓனாகே ஓனாகே ஆப்புகே ஆப்புகே அச்சாகே ஓகே கிளம்பிட்டார். ஆக அதே வேலையை இன்னைக்கு தமிழ் தாயை அவமதிக்கிற நோக்கத்தில் எண்ணத்தில் ஆளுநர் செயல்பட்டிருக்கிறார். நான் ஆளுநருக்கு சொல்லுவேன், 1938 ராஜாஜி இந்திதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்கிற நேரத்தில் அந்த இந்தி திணிப்புக்கு எதிராக உலக வரலாற்றில் தன்னுடைய தாய்மொழிக்காக தீக்குளித்த வரலாறு திமுகவுக்கு மட்டுமே உண்டு. உலக வரலாற்றில் மொழிக்காக தன் உயிரை தியாகம் செய்தது திமுக காரனுக்கு மட்டுமே உண்டு. 1938 மொழி போராட்டத்தில் தாளமுத்து நடராஜனை இழந்த இயக்கம் திராவிட இயக்கம். 1965 சின்னசாமி தீக்குளித்து தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்ட இயக்கம் திராவிட இயக்கம். எனவே எங்கள் தமிழ் தாயை அவமதித்த ஆளுநருக்கு நேற்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்தி இருக்கிறது. நாங்கள் எச்சரிக்கிறோம், ஐயா ஆளுநர் அவர்களே, இவ்வளவு திசை திருப்பல்களும் எதற்காக நடைபெறுகிறது? அண்ணா பல்கலைக்கழகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கே ஒரு தவறு நடந்தால் உடனடியாக புகார் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? அந்த கேம்பஸ்ல இருக்கக்கூடிய கோடு தான் புகார் கொடுக்க வேண்டும். அந்த ஆளுமைக்கு உட்பட்டிருக்கிற இடத்தில் தான் சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த சம்பவங்களை எல்லாம் திசை திருப்பத்தான் ஆளுநர் இப்படி செய்கிறார், சீமான் அப்படி செய்கிறார், அந்த பக்கம் அண்ணாமலை இப்படி செய்கிறார், எடப்பாடி பழனிசாமி இப்படி செய்கிறார். எதற்கால எடப்பாடி பழனிசாமி தப்புங்க 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 நடக்காதுங்க. நான் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்றேன், ஏய் பிஜேபி நம்பாதீங்கடா நம்பாதீங்கடா நம்பாதீங்கடான்னு சொன்னோம், கேட்டீங்களா? ஏடிஎம்கே இப்ப என்னாச்சு? எடப்பாடி ஏடிஎம்கே ஒண்ணு, ஓபிஎஸ் ஏடிஎம்கே ஒண்ணு, டிடிவி தினகரன் ஏடிஎம்கே ஒண்ணு, சசிகலா ஏடிஎம்கே ஒண்ணு போயிருச்சா? பிஜேபி நம்பாதீங்கடான்னு அன்புமணி ராமதாஸுக்கு அவங்க அப்பாவுக்குமே சண்டை வந்துச்சா? பிரித்து ஆள்வதில் பார்ப்பனர்கள் சிறந்தவர்கள், ஒற்றுமையாக வாழ வைப்பதில் திராவிட தலைவன் மு.க. ஸ்டாலின் சிறந்தவர். எனவேதான் என் தலைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களை கேட்கிறோம். நான் நிறைவாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் மாவட்டத்தை ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தாலும் அல்லது பிரிக்கப்பட்ட மாவட்டமாக இருந்தாலும் தேசிய கொடியில் எப்போதும் திமுக தொண்டனை பொறுத்தவரை அவன் நெஞ்சத்தில் அமைச்சர் என்றால் ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக தொண்டன் நெஞ்சத்திலே அமைச்சர் என்றால் அது ஆவடி நாசர் என்கிற ஒரே ஒருவரைத்தான் நெஞ்சிலே வந்து நிற்கும். திமுக இளைஞரணி வரலாறு என்றால் திமுக இளைஞரணி வரலாற்றில் கையில் வெள்ளை உரைகளை தரித்துக் கொண்டு கருப்பு சிகப்பு டை கட்டி கொண்டு வெள்ளை ஷூ அணிந்து கொண்டு கம்பீரமாக இன்பண்ணிக் கொண்டு எங்கள் தலைவன் சிங்கத்தை போல் நடந்து வருகிறார் என்றால் அந்த சிங்கத்திற்கு முன்னால் கருப்பு சிகப்பு கொடியை பிடித்துக் கொண்டு அதே கம்பீரத்தோடு வானலாவிய கொடியை தூக்கி கொண்டு ஒரு கருப்பு சிறுத்தை நடந்து வருகிறது வந்தது என்று வரலாறை எழுதினால் அது ஆவடி நாசர் என்கிற மகத்தான ஒரு தலைவனைத்தான் திராவிட இயக்கம் எழுதும். இந்த இயக்கம் மானத்தை காப்பதற்கு, மொழியை காப்பதற்கு, இனத்தை காப்பதற்கு, சுயமரியாதையை காப்பதற்கு, பெண்களின் உரிமையை காப்பதற்கு துவங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை காப்பதற்கு புறப்பட்ட மாவட்ட செயலாளர்களில் ஒருவர் ஆவடி நாசர். இந்த மண்ணில் ரோடு பிரச்சனையா இருந்தாலும், லைட் பிரச்சனையா இருந்தாலும், தண்ணி பிரச்சனையா இருந்தாலும், ரேஷன் கடை பிரச்சனையா இருந்தாலும், அங்கன்வாடி பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நேரத்திலே தொலைபேசியிலே அழைத்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்கிற ஒரு எளிய அமைச்சர் ஆவடி நாசர் என்கிற மகத்தான ஏழை தொண்டன் எப்போது திமுகவில் கருப்பு சிகப்பு கொடியை பிடித்துக் கொண்டு சாதாரண தொண்டனாக இருந்தாரோ, நகரமன்ற தலைவராக இருக்கும் போதும் அதே நாசர் தான், எம்எல்ஏவாக இருக்கும் போதும் அதே நாசர் தான், அமைச்சராக இருக்கிற இந்த நேரத்திலும் அதே நாசர் தான். எப்போதும் எங்கள் இதயத்தில் இருப்பது இந்த நாசர் தான். வணக்கம்.